ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்தங்களி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் காலையிலேயே கொஞ்சமாக அரிசி கொஞ்சமாக உளுந்து உங்களுக்கு தேவையான அளவு, இது கொஞ்சமாக இந்த அளவே ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். நல்லா குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும். இதை நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அடுப்பில் கனமான பாத்திரம் வச்சுக்குவோம். ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சு கட்டி பிடிச்சிரும். அதனால் நிறையா அரைச்சதோட டபுள் மடங்கு தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் கிளறணும். இது டக்குன்னு கட்டி பிடிச்சிரும். கட்டி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் முக்கியமானது. நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற நல்லா சாப்பிட்ற டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும். நல்லா கட்டி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. நம்ம கிளறி விட அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா கட்டியானதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு இனிப்பு, சில பேர் வெல்லம் போடுவாங்க. கருப்பட்டி தான் இதுக்கு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். வெல்லம் போடுறவங்களும் இருக்காங்க. நல்லா கருப்பட்டியை இதுக்கு தாராளமாக 2 பீஸ் கருப்பட்டி 2 கூட உடச்சி வச்சுக்கலாம். நல்லா பொடியாக மையாக அரைச்சிக்கணும். கருப்பட்டி தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டை பொறுத்தளவு. நல்லா கொஞ்சம் கட்டியாகவுமே கருப்பட்டியை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும். இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இல்லாட்டி அடி பிடிச்சிரும் டக்குன்னு. கருப்பட்டி போட்டு நல்லா இது பண்ண கிண்டிகிட்டே இருங்க. கிண்டி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நல்லா கட்டியாகவுமே நீங்கள் இறக்கி சாப்பிட்லாம். உண்மையிலேயே இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு. இதை பெண்களுக்கு தான் அதிகமான யூஸ்ஃபுல்லு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே சாப்பிட்லாம். ஏஜ் பிள்ளைங்களுக்குலாம் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா குறுக்கு வலிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் குழந்தை பெற்றிருக்கவங்களுக்கும் அதிகமாக கொடுப்பாங்க. மாசமாக இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே 4 விதமாக இருக்குது. உளுந்தங்களி, சுக்குக்களி, ஓமக்களி, வெந்தயக்களி. நீங்களும் இது மாதிரி களி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.